என்னடா பயமுறுத்துறாங்க. வண்டிக்கு சட்டை போடல, இந்த வண்டிக்கு எப்படி போடுறதா? போடா டே, ஒரு டீ கடையை பார்த்து நிறுத்துற முதல்ல. மேகம் நீதானே பாருங்க. திருவண்ணாமலை 70 கிலோமீட்டர் எங்கள் ஊர்லேருந்து. வரவங்களாம் சுற்றி பார்க்கலாம் வாங்க. திருவண்ணாமலைக்கு போகலாம். திருவண்ணாமலைக்கு வரீங்களா? திருவண்ணாமலைக்கு வரீங்களா? அப்புறம் எங்கே போகிறீங்க ப்ரோ? சேலமா? ஆஹா தெரியாது. இல்லை இப்போ அப்போ ஹாய் அட்வென்ச்சர். இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் முருகர் கோயிலுக்கு போயிட்டு ஏற்காடு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் அங்கே போகலான்னு கரெக்டாக தெரியல. இப்போ அப்படியே போக போக என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நேராக ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க்கு போகணும். தாயோலி இந்த பங்கில் போட்டுடலாமா இல்லை அனுமதி எடுத்தமா போய் போட்டுக்கலாமா? ஏன் சார் போகலாம்? அனுமதி எடுத்துக்க போயிடலாம். மனோ நீதானே மேகம் நான் தானே ஒன்னா நின்னாலே. போட்டு அவங்க அவங்களால எப்படி போக முடியும், நம்ம போக முடியாம. அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ அனுமதி தீர்த்த பக்கம் போய் தான் பெட்ரோல் போட போகிறோம். அப்படியே பெட்ரோல் போட்டு ஜாலியாக போக வேண்டியதாங்க. எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, சேலம் முருகர் கோவில். எதுக்காக போகிறோம்னா, சும்மா அப்படியே போயிட்டு ஜாலியாக வரதுக்காக தான் போகிறோம். ஏதோ வண்டி வந்து வித்தியாசமாக சவுண்டு வருது, ஏன்னா தெரியல, பார்த்துக்கலாம். அந்த தடுதலுங்க வருதா? ஒரே வா கோ ரைடர் நல்லா பெண்ட் அடிக்கிறாரு. அடிக்கிட்டோம். வழுக்கு வாங்காமல் இருக்கிற வரைக்கும் 2 பேருக்கும் சந்தோஷம். வழுக்கு வாங்கிட்டா தான் ரொம்ப சங்கட்டம். ஒயின்னு போகுது நம்ம வண்டி. இன்ஜின் சவுண்டாக கொஞ்சம் அதிகமாக வர மாதிரியே இருக்குது. ஏன்னா ஃபீல் தெரியல. ஹெல்மெட் போட்டுனுக்கிறனால அந்த ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து தெரியல இத்தனோட. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. சரி ஓகே பார்த்துக்கலாம். வருவனான்றானுங்க, எங்கெல்லாம் இருக்கானுங்க. மேகம் புதுசாக ஜிம்மெல்லாம் வந்திருக்கு. இப்போ தான் பார்க்குறேன் நான். வந்தால் நல்லா தான் இருக்கும் ஜிம்முக்கு. 6 மணி ஆகும். நாங்கள் 4 மணிக்கு எழுந்து 5 மணி 5 ஆயிடுச்சு. இப்போ டைமு 6 மணி ஆக போகுது. அப்படியே பொறுமையாக ரெடி வந்துன்னு இருக்கோம். இந்த கோரைடர் டுபாக்கூர் வேறு ஸ்லோவாக வராப்புல. கொஞ்சம் டென்ஷன் ஏற்றுறாப்புல. அடிச்சு மண்டையில் உடச்சலான்னு தோணுது. ஃபேன்ஸ் என்ன பண்ணுறது, போவோம் பொறுமையாக போவோம். வைசர் க்ளோஸ் பண்ணிட்டா இன்னும் ஸ்மூத்தாக இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, காற்று இல்லை, எதுவும் இல்லை. உங்களுக்கு வேறு எப்படி சொல்கிறதுனா, காற்று இருக்கிறதுனால ரொம்ப விசுன்னு ஆகணும். அதுக்காக தான் இப்போ வைசரை க்ளோஸ் பண்ணிட்டேன். வைசர் க்ளோஸ் பண்ண அப்புறம் ஸ்மூத்தாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்ணாடி திறந்து பார்ப்போம். தருது செங்க வருதுங்க. வண்டி வெளிச்சம் மட்டும் தருது, நம்ம தெரிகிற மாதிரி வைப்போம். வணக்கம், ட்ரீம் பை ஆஃப் அட்வென்ச்சர்ஸ்க்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். வரீங்களா சேனலுக்கு? வந்து விளாக் இதுக்கு மேலே செக்கணும்னா நம்ம பட்டன் அழுத்த வருவாங்க. அதனால நம்ம பார்த்து போய்க்கலாம். அவங்க சிக்க மாட்டவங்க. ப்ரோ நீங்கள் பேசுறது காது கேட்கல.
அவன் ஆஃப் பண்ண நானே ஆஃப் பண்ணிட்டேனே. பாய் ப்ரோ பாய். யாரா பைத்திய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தா எங்கள் கேங்க்லேயே நம்பர் 1 பைத்தியங்க ரெண்டுமே பாருங்க. இந்த ஆட்டம் வந்தால் இந்த ஆட்டம் வருது, அந்த ஆட்டம் போட அந்த ஆட்டம் வருது. எப்படிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா? எல்லாம் நம்ம தோழர்கள் தான். நம்ம அப்படியே ஜாலியாக போவோம். அனுமத்தீர்த்த பக்கம் போயிட்டு அப்படியே பெட்ரோல் போட்டு அப்படியே அனுமத்தீர்த்தத்துலேருந்து ஒரு ஷார்ட்கட் வழி இருக்குது. ஷார்ட்கட் தான் அது. ஊராக உள்ள போவோம். சேலம் முருகர் கோயில் போகிற வரைக்குமே நம்ம அந்த மாதிரி தான் வழியில் போகிறோம். வளைஞ்சு அது கூட்டிகிட்டு போவோம். அந்த வழி நல்லாயிருக்கும். அதுக்காகவே மெயினாக இப்போ அந்த முருகர் கோயிலுக்கு, சேலம் முருகர் கோயிலுக்கு போகிறோம். ஆனால் வழி வந்து தெரியாது. லொக்கேஷன் போட்டு தான் பக்கம் போன அப்புறம் போடணும். ஆனால் போகிறதுக்கு எப்படி லேட் ஆயிரும். ஏன்னா ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டே போகிறோம். ஐயோ வாய் ரொம்ப வருது. அட்வர்டைஸ்மெண்ட்டில் அட்வென்ச்சரான பிளேசஸை பார்த்துட்டு போகிறோம். வாயில் ரொம்ப வருதுங்க. காலையிலே கொஞ்சம் மன்னிச்சு ஊட்டு பிள்ளையாமல் நேர்த்துக்கோங்க. மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்லைங்க. 1000 வாட்ச் அவர் வரணுங்க நம்மளுக்கு. அதுக்காக ரெகுலராக நம்ம வீடியோவை பாருங்கள். அது போதும் நம்மளுக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறனோ அது எல்லாமே கமெண்டில் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். இப்போ போயிட்டு நம்ம ஜாலியாக பெண்டு போகலாம் வாங்க. வணக்கண்டா மாப்பிள்ளை தேனியில் இருந்தான்ற மாதிரி நம்ம போகலாம் வாங்க. ஊத்தாங்கரையே நம்ம தாங்க. ஆனோ நீ தானே வேண்டு மாப்பிள்ள 100 போகும்போது வரானு. ஐயோ நாய் குறுக்க வருதுங்க. நாய் குறுக்க வந்துச்சுங்க. ஆனால் ஒன்றும் ஆகலை, தப்பிச்சிட்டோம். பெண்டுங்க 100லாம் ஒரு மேட்ரே இல்லைங்க. நம்ம ப்ளூபியை பெண்ட் அடிக்கிறது ஜாலியாக நம்ம இஷ்டத்துக்கு பெண்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. பெட்ரோல் எங்கே நிற்குன்னு தெரில. அப்படியே இந்த வீடியோ மைலேஜ் டெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. கணக்கு நம்மளுக்கு எப்போவுமே 50 வந்துடுது மைலேஜ். அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ட்ரிப்புக்கு போனால் நான் ஆவரேஜ் கணக்கு 50 லிட்டருக்கு 50 தான் கணக்கு போட்டு தான் போடுவேனே. அப்படி போட்டாலே நம்மளுக்கு மைலேஜ் நல்லா வந்துடுங்க. இங்கே என்ன ஸ்டூண்ட் எடுக்கணும்? காரு வருதே, காரு ஏதோ நீ தானே வானோ நான் தானே. நம்பிக்கிட்டே வாங்க. நம்ம யாரு 100லே பெண்டு காட்டுறவங்க. ஜோலியா அதே போட்டுதாங்க. அவன் நினச்சிருவான் அந்த தாயேலி ஏன்டா என்கிட்ட தரத்தை பண்ணுறதுக்கே வர நினச்சிருப்பான். ரொம்ப ஃபன்னாக போயிட்டு. டேய் ஸ்லோ அடா விட்டுருவான். அங்கே பங்கு வருது பாரு, நிறுத்துறா. பங்குடா. லா 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 லா. இந்த பங்கில் அப்படியே போட்டு போகலாம். புரியல. 400 இப்போ எவ்வளோக்கு போட போனால் 400 ரூபாய்க்கு. எல்லாம் பட்ஜெட் ப்ராப்ளம் தாங்க. பூரே குத்திடலாமா? பையன் அழுந்தே போடுவான். எத்தனை பாயிண்ட் கட்ட போகுது தெரில. என் வண்டியில் 3 பாயிண்ட் கட்டுதுடா. என்னது இது? 1 2 3 4 5 பாயிண்ட்டு. இது 3 பாயிண்ட்டு. நான் கண்ணே தெரியாமல் போனோம். அப்போ கண்ணே தெரியாது, அப்படியே போகிறோம். அந்த நான் சொன்னேன் விட்டேன், இவன் நம்ம நானே இல்லை ஒயிட் கோட்டையே பார்த்து போடுங்கடான்னு. போகலாம்டா இந்த வழி தானே. இதுக்கு மேலே ஸ்பீடிங்லாம் போக முடியாதுடா. இந்த வழி மேலே தானே போகிறோம். அவன் நேராக போயிடறானான்னு தெரில. அவன் வண்டி கண்டிப்பாக போயிட்டு வராது பாரு. 400 ரூபாய்க்கு போட்டிருக்கானா. லிட்டருக்கு அவன் 40 தான் வருமே. அவன் போயிட்டு நம்மளுனா கூட 50 வந்துடும் ஆவரேஜா. நம்மளுக்கு இப்போ பெட்ரோல் நம்ம ஊர் பக்கம் வந்துடும்.
வணக்கண்ணா மாப்பிள்ள 100 கரெக்டாக 100 போகும்போது வந்துச்சு நாய் குறுக்க அந்த வீடியோ இருக்கும். அது இருக்கும் கண்டிப்பாக. அங்கே பாரு விட்டுருப்பான் அவன். இருக்குன்னு நினைக்கிறேன்டா மழை காலம். அங்கே கீழே இறங்கணும்ல அதில் தண்ணி இருக்குன்னு தோணுது. வீடியோ போடலாம் என்னது இப்போ இருந்ததுக்கும். அது வீடியோ இருக்காது. அவங்ககிட்ட காட்டின அந்த மரத்தில் தொங்க இருந்தாலும். இதில் போடா, இதில் போ. ஆமாம் இதில் தான் வந்தோம். இதுக்கு மேலே தான் மேப்பு கொஞ்சம் மறந்துருச்சு. ஆனால் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேகம் நம்ம ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் நம்பர் பிளேட் போடணும். இண்டிகேட்டர் நம்பர் பிளேட் போடணும் முதல்ல. ரெண்டும் இல்லைடாடி, காசே இல்லை எங்கே போகிறது. மேகம் நீங்கள் தானே. ஹெல்மெட் என்ன ஆகுதுன்னா கீழே கீழே இறங்கிக்குது. கீழே இறங்குறது கூட எனக்கு பெருசாக தெரியல. இந்த முடி என்ன ஆகுதுன்னா கரெக்டாக கண்ணுக்கிட்ட வந்து மறைக்குதுடாப்பா. என்னது போட்டுக்கா வைசரா? என்ன வைசரு? மேலே அந்த இது போட்டுக்கா. அவன் நிசாந்த போட்டுக்கான் அந்த மாதிரியா? அது மட்டும் வாங்கணும் முதல்ல. அவனுக்கு ஃபுல் இது கீழே இறக்கி விட்டீங்கன்னாவே அது இதாகல. இல்லை காற்றுக்குள்ளே போகிறதுனா தானே முடியாது. ஆமாம். ஆனால் நான் உனக்கு பேசுறது கேட்குமா? கேட்குதா பாரு, கம்மியாக தான் கேட்கும். கேட்குதா? இந்த ஆள் கேட்டால் கூட போதும். புரியல. இந்த ஆள் சொன்ன பாரு, கேட்கறது கம்மியாக கேட்கும் உங்களுக்கு. இந்த மலைக்குது பார்த்தியப்ப, அதுதான் தீர்த்தமலை மலை. அதை ஒட்டியே இப்படி கீழே போகிறோம் இப்போ நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் 400 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். நம்ம வண்டி எத்தனை பாயிண்ட் இருக்குது? 4 பாயிண்ட் காட்டுதுப்பா. 4 பாயிண்ட் காட்டுது 400 ரூபாய்க்கு. நம்ம வண்டியில் அந்த வண்டியில் 5 பாயிண்ட் காட்டுது. இப்போ அப்படியே போகிறோம், வளைஞ்சு போகிறோம். எப்படி போகிறோம்? வளைஞ்சு ஜாலியாக. வாய்ஸ் நல்லா கேட்குதுடாப்ப, ஆனால் கத்தி பேசணும். என்னடா இன்னும் அதிகமாக பேசுகிற? தூக்கிடுவோம் மொத்தமாக. நம்ம கிட்டலாம் மொத்தமாக பேச. ஆமாம் இப்படியே பண்ணுறானே, உன்ன பண்ணுமே. ஆமாம் எல்லா வீடியோலும் நீ தான் மச்சான், நீ மட்டும்தான். சாவி எடுக்கலாம் ட்ரை பண்ணுறேன், கை அந்த தூரம் போயிட்டு எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம். நின்றுடா நூக்கி விட்டா நம்ம விளையாட்டே கொண்டாரு. ஒரு 10 நிமிஷம் ஃபோன் ஒன்றுக்கலாம், அப்புறமா வரலாம். ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கவே கூடாது. எட்டும் கரெக்டாக எடுக்கணும். இந்த ஏரியாலாம் தாண்டிடலாம்டா. இந்த ஏரியாலாம் தாண்டிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். నేను தான் మీ அட்வென்ச்சர் ரைடர். ஒன்லி யூ, ஆல்வேஸ் யூ. காதோல்ட்டு மட்டும்தான். எப்படி பெண்டு போகிறான் பார்க்கலாம். யாரு கால் எப்படி வச்சாலும் தரைஞ்சிருதுற. எனக்கெல்லாம் இந்த ஷூ கூட தரைஞ்சிருக்குடா லைட்டாக. எப்படி கால் வச்சாலும் தரைஞ்சிருது. ஃபுல்லாக படுது. அப்படியே வண்டி அவன் குதிக்குது இப்படி ஜிக்குன்னு. நேற்று நிசாந்த் வண்டி ஓடனா எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு 133 போனா சத்தியமாக இப்படி ஆடுதுரா. இப்போ ஆடுற மாதிரி ஆடுதுரா. அப்படியே ஸ்லோ பண்ணிக்கணும். இதெல்லாம் செட் ஆகாதுடா குட்டின்னு. அவன் பாரு வேணுன்னே பாரு எங்கே போகிறான்னு. ஸ்டெபிலிட்டி இல்லைடாப்பா. எப்படியும் இது எடுத்து ரொம்ப பெட்டராக போச்சு. அது வந்து நேர்கிட்ட இல்லை, அதெல்லாம் எம்டி எடுத்து. எது இல்லை நான் அவன் ஆடுந்தா இல்லை அது எந்த ஸ்பீடு போனது இப்போ பேசுந்தா? எப்போ போனதா? என்ன சொல்கிறேன்னு எனக்கு சுத்தமாக புரியல. எதை இப்போ நேற்று ஆடுந்தா? ஆஹா சரி எடுக்கலான்னு நினச்சேன் நான். சரியா காலையிலே சரி எட்டுனே போகல கோப்ரோவே. சரி சும்மா அப்படியே ஓட்டினேன். அப்போ இதுக்கு மேலே எங்கே போனாலும் கோப்ரோ தூக்கி மாட்டிக்கணும்டா. ரொம்ப நம்ம பண்ணுறது எல்லாமே அட்வென்ச்சராக போதா, அதனால மாட்டிக்கிட்டால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இன்னும் நம்ம இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் நல்லா இருக்கும். 20 கிலோமீட்டருக்கு மேலே பார்த்தோன்னா ஃபுல்லாமே அட்வென்ச்சர் ஆகிடும் ரோடு ஃபுல்லாக. இதுக்கு மேலே பொறுமையாக போகலாம், பிரச்சனை இல்லை. இந்த 20 கிலோமீட்டருக்கு மேலே அட்வென்ச்சர் எழுந்துக்கோ. மெயினாக நம்ம இதுக்கு மேலே ரோட்லலாம் ஓட்ட போகிறதில்லடா. நம்ம எப்போவுமே இதுக்கு மேலே காட்டுக்குள்ளே தான். மெயினாக ரோட்டில் ஓட்டுறதுலாம் எனக்கு பிடிக்கல. ரோட்டில் ஓட்டினா எப்படி ஓட்டினாலும் பிரச்சனை சொல்கிறாங்க. ஜாலியாக நம்ம காட்டுக்குள்ளே ஓட்டிக்கலாம். காடு மேடு இந்த ப்ளூபியை வச்சு என்னென்னா பண்ண முடியும். அட்வென்ச்சர் இந்த ப்ரைவேட் பார்ட்டி இருக்குல்ல, அட்வென்ச்சர் பண்ணுற மாதிரி. அதுலேயும் 390 எடுக்க முடியலாலும் 250 எடுத்தால் கூட போதும். அதுலேயே அட்வென்ச்சர் நல்லா பண்ணலாம். ஏன் அதில் பண்ணலான்றனா அது கீழே உள்ள நேக்கடு பைக்கா, அதில் அவ்வளோக்கு அடி விழாது. அதனால் ரோட்லலாம் இதுக்கு மேலே எப்போயுமே இப்படி தான்டாப்பா. லாகில் பார்த்தோன்னா
போவோம் ஸ்பீடு இல்லைன்னா சொல்ல எப்போயோ ஒரு டைம் ஆசைக்காக இதுக்கு மேலே இப்படி தான் ஓட்டணும். அப்போ தான் நம்ம நிறைய ட்ரிப் போகும்போது மைலேஜும் நமக்கு ஆவரேஜ் வரும். ஓட்டி பார்த்தேன் நார்மல் வண்டி தான் ஓட்டு அது ஓட்டும் போது பவர் நல்லா தெரியுது. அது வந்து ஃபஸ்ட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணுறல இப்படி இப்படி முருகர் பார்த்தியா அப்போ நல்லா இருக்குது. அதை நான் பார்த்தேன். அது ஓட்ட ஓட்ட பழகிறோம் தெரியாது. அதுக்கப்புறம் அந்த ஃபீல் தெரியாது. இப்போ அந்த வண்டி எனக்கு ஓட்டும் போது என்ன தெரியுமா இன்ஜின் சவுண்ட் கணக்கணக்கணக்கணக்கணக்கணன்ற மாதிரியே இருக்குது. ஆனால் ஒன்றும் தெரியாது. வேற வண்டி ஓட்டும் போது அது அந்த ஃபீல் இந்த இடத்த மறக்க முடியாது. எங்கள் அண்ணனும் நானும் என்ன பண்ணுங்க சரியான ஸ்பீடு. எங்கள் அண்ணன் நானும் இந்த சன்ட்ரக்கை வந்துட்டுங்க அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்படியான்னு வளைச்சுன்னு வந்தான். ஆமாம் அதெல்லாம் மறக்க முடியாது அந்த பல்சர் மெமரிஸை. மேகம் கரெக்டாக இப்படி வந்துட்டோம். சரியான ஸ்பீடு. பெண்டு வேறையா எதுவுமே கரெக்டாக தெரியுறதில்ல. இங்கே பாரு எப்படி இருக்கு பாரு எதுவுமே தெரியுறதில்ல. அப்படி வந்த வேகத்தை அவனால் திருப்ப முடியல. ஓரளவுக்கு முட்டு தடுமாறி அந்த மண் ரோடில் இறக்கி அப்புறம் இறக்கி ஏற்றிட்டோம். ஆமாம் இந்த ரோடு ரொம்ப இது ஏன்னா புதுசாக அவங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல இடமே. அதுதான் பிரச்சனை. ஆனால் மித்தப்பெல்லாம் நல்லா இருக்குது. கோழிங்கெல்லாம் நிறைய இருக்குது. சிக்கன் பண்ணால் பண்ணிக்கலாம் சூப்பராக ஜாலியாக. வழி எனக்கே தெரியாது ஆல்மோஸ்ட்டு. வா பார்த்துக்கலாம் போகலாம் வா. ஆனால் அன்றைக்கி ஞாபகம்லாம் இருக்குது எனக்கு வழி. அதனால நம்பிக்கையாக இருக்குது. பார்த்துக்கலாம் போகலாம். அவ்வளோதான் பக்கம் போயிட்டு அனுமதி எடுத்து தாண்டின அப்புறம் மேப் போட்டுக்கலாம். இந்த கோழிங்க வேறு அதிகமாக வேறு இந்த ரூட்டில். சிக்கன் டின்னர் ஆகிடும்னு நினைக்கிறேன் போகிறதுக்குள்ளே ஒன்றாச்சும். ஆமாம் நம்ம எப்பவுமே அளவுக்கு மீறி வளைய போகிறதில்ல. ஆப்போசிட்டில் வரவன் தான் எப்படி வரணும். நான் எப்பவுமே நம்பர் போடு போடு என்னடா எப்போ பயமுறுத்துறான். நெருப்பே வந்துருச்சு. ஆண்டுதான் கவர் பளிச்சுன்னு கவராக இருக்கும். தமிழர்களே வந்து மாட்டானுங்களா. ஐயோ சாமி பயம் வந்துருச்சு அவனுக்கு. இப்போ போச்சு ப்ரோ 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 ஸ்டாண்டு போச்சு ப்ரோ ஸ்டாண்டு போச்சு. வேதனை இருக்குதா? நேர் ஸ்டாண்டு பாரு உள்ள போயிடுச்சு. ஏன் நீங்கள் என்ன நினச்சிங்க? நீங்கள் நினச்ச நான் இந்த பெண்ணை சொல்லிட்டேன் அளவுக்கு மீறி வளைக்கிறதானே கூட சொன்னேன். அடுத்த பெண்ணை கவுத்துட்டீங்க. டே அவெல்லாம் வளைக்காதடா. டே புது டயர் 2 நாள் தப்பிக்கிற. ஏ அப்பா ஏன்னா தெரியுமா அளவுக்கு மீறி ஸ்டாண்ட் அமுங்கிச்சுன்னா இப்படி உள்ள மடங்கிச்சுன்னா கண்ட்ரோல் கிடைக்காது அதுக்கு மேலே. அதால் அப்போ தான் சாய்ச்சி விட்ருவோம். அது வரைக்கும் பிரச்சனைலாம் இருக்காது. ஏதோ ஒரு நல்ல நேரம் தப்பிச்சுட்டானுங்க. ஆனால் அளவுக்கு மீறி தான் படுத்துச்சு வண்டி. இதுக்கு மேலே வளைக்க மாட்டான் பாரு. ஏன்னா வண்டி ஓட்டலாம் தப்பெல்லாம் இல்லை. ஆனால் அது கொஞ்சம் இன்னும் பெரிய டயராக இருந்திருக்கணும். சின்ன டயர் அது.